என் மனைவிக்கு 20 வயதுதான் ஆகிறது. அவள் என்னிடம் நெருங்கி வர முயற்சி செய்வாள். ஆனால் அவளுக்கு இன்னும் வயதாகவில்லை என்று நினைத்து நான் எப்போதும் பின்வாங்குவேன். திரைப்படங்கள் மற்றும் கதைகள் மூலம் திருமண உறவின் அர்த்தத்தை அவள் நன்றாக புரிந்து கொண்டாள் என்பது எனக்கு தெரியாது. ஒரு இரவு நான் மீண்டும் விலகி சென்றபோது அவள் தைரியமாக தன் உரிமையை கோரினாள். நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அப்பாவித்தனமாக தோன்றிய அந்த பெண் அன்று இரவு அவள் இனி ஒரு குழந்தை இல்லை என்பதை நிரூபித்தாள். என் இளம் மனைவியின் நடத்தையால் நான் குழப்பமடைந்தேன். அவள் எனக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்ததால் அவளுடைய மெல்லிய மூச்சு கூட என்னை தொட்டது. அவளுடைய அப்பாவித்தனமான மற்றும் அன்பான பேச்சு எனக்குள் ஒரு வினோதமான அமைதியின்மையை ஏற்படுத்த ஆரம்பித்தது. அது இரவின் 2வது பாகம் மற்றும் அவளுடைய இருப்பு எனக்கு ஒரு பரீட்சை போல தோன்றியது. நான் வியர்வையில் நனைந்திருந்தேன். அவளை அழைக்க விரும்பினேன். ஆனால் என் தொண்டை அடைபட்டது போல் இருந்தது. நான் என்னை தேற்றிக்கொள்ள முயற்சித்தேன். ஆனால் அவள் என்னிடம் அவ்வளவு அன்பாக இருந்ததால் அவளிடமிருந்து என்னை தூரப்படுத்துவது எனக்கு எளிதாக இல்லை. அவள் என் குழப்பத்தை புரிந்து கொண்டு அதை ரசித்து கொண்டே மென்மையாக என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். இந்த மென்மையான மற்றும் அப்பாவி மனைவியின் சேட்டைகளுக்கு நான் இரையானேன். நான் அவளுக்கு எதிராக உதவியற்றவனாக உணர்ந்தேன். இந்த திருமணத்தில் நான் அவளை பற்றி புரிந்து கொண்டது என்னவென்றால், அவளுடைய வயதுக்கு ஏற்ற ஒரு குழந்தைத்தனமான மனப்பான்மை கொண்டவள். சாதாரண சூழ்நிலைகளில் நான் அவளுடைய சேட்டைகளை ரசித்து அவளுடைய நடவடிக்கைகளை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பேன். ஆனால் என்னுடைய அப்பாவி மனைவியின் உண்மையான இயல்பு என்னவென்று எனக்கு தெரியாது. அவள் சொன்ன வார்த்தைகளை நான் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த போது அவளுடைய அடுத்த செயல் என் மூச்சை பிடித்து என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 2 மாதங்களுக்கு முன்புதான் என் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்ததும் நான் எல்லோரிடமிருந்தும் வாழ்த்துக்களை பெற ஆரம்பித்தேன். என் நண்பர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள். நான் எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்து கொண்டே இருந்தேன். என் ஒவ்வொரு செயலிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. என்னுடைய அம்மாவுடைய விருப்பத்தின் பேரில் தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். என் மனைவியை பார்க்கவோ அல்லது சந்திக்கவோ எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நான் எப்போதும் என்னுடைய வருங்கால மனைவிக்காக காத்து கொண்டே இருந்தேன். என்னுடைய 28 வருட வாழ்க்கையில் நான் எந்த பெண்ணையும் பார்த்து கொண்டது இல்லை. என்னுடைய சகோதரிகளும் குடும்பத்து பெண்களும் சில சடங்குகள் செய்ய விரும்புகிறார்கள் என்று என்னுடைய அம்மா என்னிடம் செய்தி அனுப்பிய போது நான் என் நண்பர்களுடன் அமர்ந்திருந்தேன். நான் எழுந்து வீட்டிற்குள் சென்றேன். என் மனைவி எல்லோருக்கும் முன்னால் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அப்போது நான் பார்த்தது என்னவென்றால், அவள் தலையில் முக்காடு போட்டிருந்தாள். நான் வந்ததும் என் சகோதரிகளும் உறவினர்களும் என்னை பிடித்து அவளுடன் உட்கார வைத்தனர். என் மனைவியை பார்த்தபோது நான் கவலைப்பட்டேன். ஏனென்றால் அவள் ஒரு சிறிய பொம்மை போல் இருந்தாள். நான் உயரமாக பெரிய உடலுடன் இருந்தேன். ஆனால் என் மனைவி என்னை விட மிகவும் பலவீனமாகவும் குட்டையாகவும் இருந்தாள். நான் அவளை மீண்டும் மீண்டும் பார்த்தபோது அனைவரும் சிரிக்கவும் கிண்டல் செய்யவும் ஆரம்பித்தனர். நான் என் மனைவியை பார்க்க ஆவலுடன் இருப்பதாகவும் கூறினார்கள். எல்லோருடைய கிண்டலுக்கும் நான் ரகசியமாக கண்களை திருப்பினேன். அப்போது என் சகோதரிகள் என்னிடம், நம் அண்ணி மிகவும் அழகான பெண். அவளுடைய முகத்தை பார்க்க நீங்கள் அதிக பணம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவளுடைய முகத்தை பார்க்க நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள். நான் சிரித்து கொண்டே எனக்கு அவசரம் இல்லை என்று சொல்லி தோள்களை குலுக்கினேன். இருந்தாலும் என் மனைவியின் முகத்தை பார்க்க என் இதயம் மிகவும் ஆவலுடன் துடித்து கொண்டிருந்தது. என் கண்கள் மீண்டும் மீண்டும் அவளுடைய கைகளை நோக்கி சென்றன. அவை மிகவும் மென்மையாகவும் அழகாகவும் இருந்தன. சடங்குகளின் போதும் என்னால் மணப்பெண்ணிடம் இருந்து என் கண்களை விலக்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு என் சகோதரிகள் என் மனைவியை என் அறைக்கு அழைத்து சென்றனர். என்னுடைய உறவினர்கள் அனைவரும் என் மனைவியின் அழகை பற்றி புகழ்ந்து பேசியதை கேட்டு நான் மிகவும் ஆவலுடன் இருந்தேன். அதனால் நான் சோர்வாக இருப்பதாக ஒரு காரணத்தை சொல்லி என் அறைக்கு சென்றேன். அறையில் பூக்களின் நறுமணத்தால் அறை நிரம்பி இருந்தது. என் மனைவி அமைதியாக தலை குனிந்து முக்காடு போட்டபடி அமர்ந்திருந்தாள். என் இதய துடிப்புகள் ஒவ்வொரு அடியிலும் வேகமாகின. நான் மெதுவாக அவளை அணுகி அவளுக்கு அருகில் அமர்ந்தேன். ஒரு கணம் நிறுத்தி நான் அவளுடைய முக்காடை நீக்கிய போது நேரம் நின்றதை போல இருந்தது. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய அப்பாவி முகத்தில் ஒரு சிறிய வெட்கமும் அப்பாவித்தனமும் தெளிவாக தெரிந்தது. அவளுடைய பெரிய கண்கள் ஏதோ கேட்பதை போல் இருந்தது. நான் மெதுவான குரலில், உன் வயது என்ன என்று கேட்டேன். அவள் புன்னகையுடன், அவள் சில மாதங்களுக்கு முன்புதான் எனக்கு 20 வயது முடிந்தது என்று பதிலளித்தாள். அவள் சொன்ன பதிலால் எனக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அவளுடைய அப்பாவி கண்களில் இருந்த மென்மையும் ஆர்வமும் என் இதயத்தை தொட்டது. இளம் வயது பெண் வீட்டின் வழிமுறைகளை விரைவாக பின்பற்றிக் கொள்வாள் என்று என் அம்மா அடிக்கடி சொல்வார். ஆனால் அந்த தருணத்தில் அவளுடைய அப்பாவித்தனம் ஒரு மென்மையான தண்டனையாக என் முன்னால் இருந்தது. நாங்கள் சில விஷயங்களை பேசினோம். சடங்கின்படி நான் அவளுக்கு ஒரு மென்மையான தங்க டாலரை பரிசாக கொடுத்தேன். அவள் மகிழ்ச்சி பூரித்து போய் சற்று தயக்கத்துடன் அதை எனக்கு போட்டு விடுங்கள் என்றாள். நான் அவளுடைய கண்களை பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு மெதுவாக டாலரை அவளுடைய கழுத்தில் போட்டேன்.
என் கை அவளுடைய கழுத்தை மெதுவாக தொட்டு சென்றபோது ஒரு வித்தியாசம் என் உடம்பில் தெரிந்தது. அவளுடைய அப்பாவித்தனமான அழகும் பண்பும் என்னை அமைதியற்றவன் ஆக்கியது. நான் திடீரென எழுந்து அவள் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதற்காக நான் நீண்ட நேரம் குளியலறையில் இருந்தேன். ஆனால் நான் வெளியே வந்தபோது அவள் இன்னும் அதே இடத்தில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டு இருந்தாள். மெதுவாக, இப்போது நீங்களும் துணிகளை மாற்றிக்கொள்ளுங்கள், பிறகு படுத்துக் கொள்ளுங்கள் என்றாள். அவள் பேசும் விதத்தில் எந்த அழுத்தமும் இல்லை, பயமும் இல்லை, எளிதாக இருந்தது. நான் அமைதியாக படுக்கையின் ஓரத்தில் படுத்துக்கொண்டேன். இது எங்கள் திருமணத்தின் முதல் இரவு. என் மனதில் சில ஆசைகள் இருந்தன. ஆனால் அவளுடைய அப்பாவித்தனம் அனைத்தையும் நிறுத்திவிட்டது. எந்த அவசரமும் அவளுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடாது என்று நான் விரும்பினேன். அப்போது அவள் மெதுவாக திரும்பி வந்து படுக்கையில் எனக்கு அருகில் படுத்துக்கொண்டாள். அவள் அமைதியாக மூலையில் தூங்குவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் மெதுவாக என் அருகில் நகர்ந்து வந்தாள். நான் சற்று பின்வாங்கினேன். ஆனால் அவள் என் கையை பிடித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள். டாலரை காட்டி இது எனக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். அவள் எந்த அலங்காரமும் இல்லாமலும் மிகவும் பிரகாசமாக இருந்தாள். அவளுடைய கண்களில் ஒரே ஒரு விஷயம் இருந்தது, அது காதல். நான் அவளை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். அவளுடன் பேசி பேசி அவளை தூங்கச் செய்தேன். ஆனால் நான் இரவு முழுவதும் புரண்டு படுத்தேன். பொழுது விடியும் நேரத்தில் எழுந்து வெளியே சென்றேன். அம்மா, உன் மணமகள் எப்படி இருந்தாள் என்று கேட்டார். நான் சற்று தயக்கத்துடன், பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள், ஆனால் வயது குறைவு. இந்த உறவு 2 வருடங்களுக்கு பிறகு நடந்திருந்தால் ஒருவேளை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றேன். நான் சொன்னதை கேட்டு அம்மா கோபமடைந்தார். அவள் வயது வந்தவள், திருமணம் செய்ய தகுதியானவள் என்றார். இனிமேல் அவளுடன் எந்த தூரத்தையும் வைத்துக் கொள்ளாதே. அவள் இப்போது உன் மனைவி. அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. சீக்கிரம் எனக்கு பாட்டி என்ற நல்ல செய்தியை சொல் என்றார். அம்மா என்ன சொல்ல வருகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என் மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு வலிமையான ஆண், அவள் ஒரு மென்மையான பெண். இந்த உறவை அவளால் தொடர முடியுமா? அதே நேரத்தில் அவள் அறையிலிருந்து தயாராகி வெளியே வந்தாள். அம்மா அவளை அணைத்து கொண்டார். அவளிடம் அன்பை காட்டினார். நானும் அவளை பார்த்தேன். ஆனால் அவளுடைய முகத்தில் எந்த புன்னகையும் இல்லை. வெறுமனே கோபம் தெரிந்தது. நான் அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்று அவளுடைய கண்கள் சொல்வது போல் இருந்தது. அதே சமயம் நான் அவளுக்கு ஒரு சரியான முடிவை எடுக்கிறேன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நாள் முழுவதும் அவளுடைய முகம் என் கண்களுக்கு முன்னால் சுற்றி கொண்டே இருந்தது. எங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைப்பார்கள். என் சகோதரிகளுக்கும் 19 வயதிலேயே திருமணம் நடந்தது. ஆனால் நான் சற்று வித்தியாசமாக யோசித்தேன். நான் படித்து வேலை செய்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த போது அம்மா தனக்கு பிடித்த பெண்ணை சில நாட்களில் கண்டுபிடித்தார். அவள் அப்பாவித்தனமானவள், அழகானவள் என்று நினைத்து நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அவளுடைய அப்பாவித்தனம் என்னை இவ்வளவு குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இப்போது நான் என்னுடைய கனவுகள், அம்மாவின் எதிர்பார்ப்புகள் மற்றும் என்னுடைய மனைவியின் இளம் வயது ஆகியவற்றுக்கு இடையே மாட்டிக்கொண்டேன். 2வது நாள் நான் அவளை பார்த்தபோது அவள் முதல் நாளை விட மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய அப்பாவித்தன ஒரு வித்தியாசம் இருந்தது. என் கண்கள் அவளை விட்டு விலகவே இல்லை. அவள் எனக்கு ஒரு தேவதையை போல் இருந்தாள். அவளை பார்த்தவுடன் எனக்குள் ஒரு ஆசை எழுந்தது. ஆனால் அதே சமயம் ஒருவித பதட்டமும் இருந்தது. நான் ஒருமுறை அவளுடைய கையை பிடிக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவள் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளுடைய இந்த குழந்தைத்தனமான செயல் என்னை சிரிக்க வைத்தது. அப்போதுதான் காலையில் நான் தனியாக அறையை விட்டு சென்றதால் அவள் கோபமாக இருந்தாள் என்று எனக்கு புரிந்தது. அவள் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவாள் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவள், நீங்கள் என்னை தொடக்கூட இல்லை, ஏன் என்னிடமிருந்து விலகி ஓடுகிறீர்கள் என்று கேட்டாள். அவள் சொன்னது என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவள் இப்படி கோபப்படுவாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உண்மையில் நான் அவளை புறக்கணித்தேன். ஏனென்றால் அவளுக்கு இன்னும் முதல் இரவு பற்றி புரிந்து கொள்ளும் அளவுக்கு முதிர்ச்சி இல்லை என்று நான் நினைத்தேன். நான் சிரித்து கொண்டே அவளிடம், அப்படி ஒன்றும் இல்லை, நீ எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறாய். என்னுடைய திருமணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றேன். ஆனால் உள்ளுக்குள் நான் இன்னும் அவளுடைய இளம் வயதை பற்றி கவலைப்பட்டேன். நான் அவளிடம், இப்போதைக்கு நாம் சில காலம் நண்பர்களாக மட்டுமே இருப்போம் என்று விளக்கினேன். ஆனால் அவள் அதை ஏற்க தயாராக இல்லை. கோபமாக, நான் உங்கள் பேச்சில் மயங்கிவிட ஒரு குழந்தை இல்லை என்று சொன்னாள். அவளுடைய அலட்சியமும் அப்பாவித்தனமும் என்னை பைத்தியக்காரனாக்கின. பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் சில நேரங்களில் என்னிடம் சேட்டு செய்தாள். என் கண்களை பார்த்தாள். நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டது போல் உணர்ந்தேன். ஆனால் அவளுடைய அப்பாவி சிரிப்பு என்னை நிறுத்தியது. சில வருடங்கள் காத்திருப்பது எனக்கு கடினமாக இருந்தது. ஆனால் நான் அவளுடைய அப்பாவித்தனத்திற்கு அடிமையாகி கொண்டிருந்தேன். அவளுடைய அறியாமையில் நான் அவள் வைத்துக் கொண்டால் அவள் பயந்து என்னிடமிருந்து விலகி சென்று விடுவாள் என்ற பயம் எப்போதும் இருந்தது. நான் அவளை விட மிகவும் வயதில் பெரியவன். ஒரு 20 வயது பெண்ணின் மனம் மற்றும் ஆசைகள் என்னவாக இருக்கும்? என் இளம் மனைவியின் மனதையும் ஆசைகளையும் புரிந்து கொள்வது எனக்கு எளிதாக இல்லை. ஆனால் அவள் ஒவ்வொரு நிமிடமும் என் அருகில் இருக்க விரும்பினாள். நான் அவளை தள்ளிவிட்டால் அவள் கோபமடைவாள். நான் அவளை பாசத்துடன் சமாதானப்படுத்துவேன். அவளுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி அவள் மனநிலையை சரி செய்வேன்.
சில நாட்களில் என் மனைவி என் பழக்கமாகிவிட்டாள். நான் அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது அவள் என்னை சுற்றி வருவாள், என்னுடன் பேசுவாள், சேட்டை செய்வாள். நான் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே இருப்பேன். எங்கள் உறவு இப்போது வலுவடைந்து விட்டது. அவளுடைய புன்னகையை பார்க்கும்போது எல்லாம் சரியாக நடப்பதாக தோன்றியது. ஆனால் இரவில் எங்களுக்கு இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை இருந்தது. அந்த தூரத்தை நான் தான் ஏற்படுத்தினேன். அம்மாவும் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனை கொடு, மருமகள் மிகவும் அன்பானவள் என்று பிரார்த்தனை செய்வார். அம்மாவின் ஆசைகளை கேட்டவுடன் என் மனைவி அமைதியற்றவள் ஆவாள். அவள் என்னிடம் நெருங்கி வர முயற்சி செய்வாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன். அவளையும் விலக்கி விடுவேன். என் சிந்தனையுடன் என்னால் போராட முடியவில்லை. எல்லாவற்றையும் மறந்து என் திருமண வாழ்க்கையை தொடங்கலாம் என்று பலமுறை நினைத்தேன். என் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மனசாட்சி என்னை நிறுத்தியது. அவளுடைய வெண்மையான நிறத்தையும் மென்மையான உடலையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து நான் இழந்து விடுவேன். ஆனால் ஒரு முறை நான் அவளை என் அருகில் வைத்துக் கொண்டால் என்னை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடும் என்று நான் நினைத்தேன். திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 2 மாதங்களில் நான் பலமுறை அவளை என்னிடமிருந்து விலக்கியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவள் என்னிடம் கோபமாகி விடுவாள். ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய போது சூழ்நிலை சற்று மாறி இருந்தது. என் மனைவி கவலையாக இருந்தாள். அம்மாவும் அமைதியாக இருந்தார். அதிகமாக பேசவில்லை. முன்பு நான் வீட்டிற்கு வரும்போது அம்மாவும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து பேசுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் இன்று என் மனைவி ஒரு மூலையில் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அம்மாவும் வேலையில் மும்மரமாக இருந்தார். முற்றிலும் அமைதியாக இருந்தது. இந்த அமைதியை உணர்ந்து நான் அம்மாவுக்கு அருகில் அமர்ந்தேன். எனக்கு ஆசீர்வாதம் செய்தார். என் மனைவி என்னை பார்த்துவிட்டு அமைதியாக அறைக்குள் சென்றாள். என் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் இடையே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதற்கு நான் தான் காரணமாக இருக்கலாம் என்று உணர்ந்தேன். ஆனால் என்னால் அம்மாவை கேட்க முடியவில்லை. அம்மாவும் எதுவும் சொல்லவில்லை. நானும் தைரியம் செய்யவில்லை. நான் காத்திருந்தேன். ஆனால் என் மனைவி அறையை விட்டு வெளியே வரவில்லை. அவள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டாள் என்று அம்மா சொன்னார். நான் அம்மாவோடு அமைதியாக சாப்பிட்டு விட்டு இரவு என் அறைக்கு சென்ற போது அவள் படுக்கையின் ஒரு ஓரத்தில் என்னை பார்க்காமல் படுத்திருந்தாள். நான் பேச முயற்சி செய்தேன். ஆனால் அவள் முற்றிலும் அமைதியாக இருந்தாள். அந்த இரவு அவள் என்னிடமிருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருந்தாள். நான் சோர்வாக இருந்தேன். அதனால் என் இடத்தில் படுத்து தூங்கிவிட்டேன். ஆனால் இரவின் 2வது பாகத்தில் தூக்கத்தில் எனக்கு ஏதோ ஒரு மென்மையான தெரிந்தது. நான் ஒரு பக்கமாக புரள முயற்சி செய்தேன். ஆனால் என் உடல் எங்கோ சிக்கிக் கொண்டது போல் இருந்தது. தூக்கத்திலேயே ஏதோ விசித்திரமாக உணர்ந்தேன். என் கண்கள் மெதுவாக திறந்தன. நான் கண்டது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என் மனைவி என் அருகில் அமர்ந்திருந்தாள். என் கைகளும் கால்களும் உறுதியான துணியால் கட்டப்பட்டிருந்தன. நான் அதிர்ந்து போனேன். ஆச்சரியத்துடன், இது என்ன, ஏன் என்னை கட்டினாய் என்று கேட்டேன். அவள் சிரித்துக்கொண்டு, ஏனென்றால் நீங்கள் என்னை சமாதானப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள். இப்போது நான் சமாதானமாகிவிட்டேன் என்றாள். அவளுடைய கண்களில் அதே பழைய சேட்டை ஒளிர்ந்தது. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு அவளிடம், சரி, இப்போது இதை அவிழ்த்து விடு, உட்கார்ந்து பேசலாம் என்றேன். ஆனால் அவள் கேட்கவில்லை. தலையை அசைத்து, நான் சமாதானமாகிவிட்டேன். ஆனால் இன்று எனக்கு நடந்ததற்கான கணக்கை நான் கொடுப்பேன் என்றாள். நான் ஆச்சரியப்பட்டேன். அவளுடைய பேச்சில் இந்த முறை வேடிக்கை குறைவாகவும் தீவிரத்தன்மை அதிகமாகவும் இருந்தது. நான் மென்மையாக, இன்று அம்மாவுக்கு என்ன நடந்தது, ஏதாவது சொல் என்று கேட்டேன். ஆனால் அவள் நான் சொன்னதை கேட்காமல் அமைதியாக எனக்கு இன்னும் அருகில் வந்தாள். நான் மீண்டும் மீண்டும் அவிழ்த்து விடு, நான் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் இன்னும் நெருங்கி வந்தாள். பிறகு என் முகத்திற்கு அருகில் வந்து, நீங்கள் இப்படி கட்டுண்டு இருப்பதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இருந்தால் உங்களால் என்னை விலக்கி விட முடியாது என்றாள். நான் உள்ளுக்குள் பயந்து போனேன். அவளுடைய இந்த அப்பாவித்தனமான சேட்டைகளை நான் எப்போதும் விரும்புவேன். ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது. நான் மீண்டும் அவளிடம், பாரு, இது ஒரு வேடிக்கை இல்லை, என்னை அவிழ்த்து விடு என்று விளக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவளுடைய கண்களில் இப்போது சேட்டைக்கு பதிலாக ஒரு விசித்திரமான தீவிரத்தன்மை தெரிந்தது. அவள் முற்றிலும் என் மேலே வந்துவிட்டாள். முதல் முறையாக அவளுடைய அப்பாவித்தனத்திற்கு பின்னால் என்னை முழுவதுமாக அவளுடையவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு முதிர்ந்த பெண் மறைந்திருக்கிறாள் என்பதை பார்த்தேன். நான் பீதியடைந்தேன். மீண்டும் அவளிடம் கைகளை அவிழ்க்க சொன்னேன். ஆனால் அடுத்த நொடி நான் முற்றிலும் அமைதியாக அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். அடுத்த நாள் நான் என் தாயின் முன் சென்றபோது அவளை பார்த்தவுடன் என் கண்களை திருப்பினேன். என் தாய், என் மனைவி ஏன் இன்னும் அறையிலிருந்து வெளியே வரவில்லை என்று கேட்க தொடங்கினார். நான் என் தாயின் அருகில் என் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து, நீங்கள் இவ்வளவு சிறிய பெண்ணை மருமகளாக அழைத்து வந்தீர்கள். ஆனால் அவளுக்கு புரிய வைப்பதற்கு பதிலாக அவளை குற்றம் சாட்ட தொடங்கிவிட்டீர்கள் என்றேன். எனக்கு நினைவிருந்தது, திருமணத்தின் போது என் தாய் அனைவர் முன்னிலையிலும், இவள் என் மருமகள் அல்ல, என் மகள். நான் இவளை என் மகளாகவே வைத்துக் கொள்வேன்.
நான் ஒருபோதும் ஒரு கொடுமைக்கார மாமியார் ஆக மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் திருமணமான 2 மாதங்களில் என் தாயின் பொறுமை முடிந்துவிட்டது. ஒரு நாள் நான் வேலைக்கு சென்றிருந்த போது என் தாய் என் மனைவியை திட்டி கண்டித்து பல விஷயங்களை சொன்னார். நான் இதை எதிர்த்து கோபப்பட்ட போது என் தாய் கோபமாக, நான் அவளை என் மகளாகத்தான் நினைக்கிறேன், ஆனால் என் மகள்களின் அத்தகைய அலட்சியத்தையும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். திருமணமான ஒரு பெண் பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஆனால் இவள் இன்னும் உன் முன் ஒரு குழந்தையாகவே இருக்கிறாள் என்றார். நான் அமைதியாகிவிட்டேன். அந்த இரவின் காட்சி என் நினைவுக்கு வந்தது. என் மனைவி என் விளக்கத்தை கேட்டு என் அருகில் தலையை வைத்து அழுதாள். அவள், நீங்கள் என்னை உங்களிடம் நெருங்க விடுவதில்லை. உங்கள் தாய் மட்டுமல்ல, உங்கள் நடத்தையும் என்னை குழந்தையாகவே நினைக்கிறது. அதனால் தான் உங்கள் தாய்க்கும் நான் ஒரு குழந்தை என்று தோன்றியது. அவர்கள் அந்த விஷயங்கள் அனைத்தையும் எனக்கு சொன்னார்கள் என்றாள். அவளுடைய வழி என் அமைதியை விட அதிகமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் வெட்கப்பட்டு அமைதியாக அமர்ந்தேன். என் வாதங்கள் அனைத்தும், என் ஒவ்வொரு தயக்கமும் அந்த இரவில் முடிந்துவிட்டது. திருமணத்திற்கு பிறகு நான் அவளை இவ்வளவு உடைந்து போய் பார்த்தது அதுவே முதல் முறை. நான் அவள் மிகவும் சிறியவள் என்று நினைத்தேன். ஒருவேளை நம் உறவை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் என்று நினைத்தேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அவள் என்னை விட மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். அவள் திரைப்படங்களை பார்த்தும் கதைகளை படித்தும் கணவன் மனைவி உறவை ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தாள். 2 மாதங்களாக அவள் என்னிடம் நெருங்கி வர முயன்றாள். நான் ஒவ்வொரு முறையும் அலட்சியமாக நடந்து கொண்டேன். அவள் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைந்தாள். அந்த இரவிலும் அவள் என்னை நெருங்கி வர முயன்ற போது நான் மீண்டும் அவளை தடுத்தேன். அப்போது அவள் விம்மி விம்மி அழுதாள். நான் ஒரே மகன். என் தாயின் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒரு பேரனின் ஆசை இருந்தது. ஆனால் நானோ அந்த உறவை முழுமையடையாமல் வைத்திருந்தேன். என் தாய் மீதும் தவறில்லை, என் மனைவி மீதும் தவறில்லை. தவறு என் மீது மட்டுமே இருந்தது. என் இளமையான மனைவியை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த இரவில் என் மனைவி என் கைகளை கட்டிவிட்டு என்னிலிருந்து விலகி சென்று அமர்ந்தாள். ஆனால் நான் அவளை விட்டு விலகி செல்வதை கூட நினைக்க முடியவில்லை. நான் எழுந்து அவளிடம் சென்றேன். அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். இப்போது நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்றேன். காலையில் என் தாயின் முன்பும் என் தவறை ஒப்புக்கொண்டேன். என் தாய் முதலில் என்னை கண்டித்தார். ஆனால் பின்னர் மருமகளிடம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டார். அவர்கள் இருவரின் கோபமும் நீங்கிய போது எனக்கு நிம்மதி கிடைத்தது. என் மனைவியுடன் உண்டான என் உறவு இப்போது உண்மையாகவே ஒரு முழுமையான உறவாக மாறியிருந்தது. எங்கள் திருமணம் முடிந்து இப்போது 10 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த மாதங்களில் நான் என் மனைவிக்கு முழு மரியாதையையும் அன்பையும் புரிதலையும் கொடுக்க முயற்சி செய்தேன். இன்று அவள் தாயாக போகிறாள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் தன் குறைந்த வயதை எங்கள் உறவுக்குள் ஒருபோதும் வரவிடவில்லை. அப்போதுதான் நான் உணர்ந்தேன், வயது ஒரு எண் மட்டுமே. உண்மையான விஷயம் என்னவென்றால் ஒரு கணவன் தன் மனைவிக்கு உண்மையான மரியாதை, நம்பிக்கை மற்றும் அன்பை கொடுக்கும் போது, அவளை மதித்து பாதுகாக்கும் போது அந்த பெண் வயதால் அல்ல, தன் உணர்வுகளாலும் அர்ப்பணிப்பாலும் பெரியவளாகிறாள். அப்போது அவளுடைய உலகம் மகிழ்ச்சியால் மட்டுமே நிரம்புகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.